வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். இந்த வீடியோ நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட் பற்றி போட்டிருந்த வீடியோ 1 பார்ட் 2. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா சிங்கிள் ஃபேஸ் வெர்சஸ் 3 ஃபேஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் ஸ்டார் கனெக்ஷன் வெர்சஸ் டெல்டா கனெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இது நம்மளுடைய ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுடைய பார்ட் 2 வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன ஸ்டார் கனெக்ஷன், டெல்டா கனெக்ஷன். அதாவது 3 ஃபேஸ் மோட்டோர்ஸுக்கு 3 ஃபேஸ் ஆல்டர்னேட்டர், 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர், 3 ஃபேஸ் மோட்டோர்ஸ், இதுக்கு எல்லாமே 2 விதமான கனெக்ஷன் கான்ஃபிகரேஷன்ஸ் உண்டு. ஒன்று ஸ்டார், இன்னொன்று டெல்டா. ஸ்டார்னாலே ஸ்டார் 3 ஃபேஸை அது ஒய் கனெக்ஷன் சொல்லுவாங்க. ஒய் மாதிரி 3 பாயிண்ட்டையும் ஸ்டார் பாயிண்டோட கனெக்ட் பண்ணி ஸ்டார் டைப்பில் அதனுடைய கனெக்ஷன் இருந்தால் அது ஸ்டார் கனெக்ஷன். டெல்டாங்கிறது முக்கோண வடிவில் அதனுடைய கனெக்ஷன்ஸ் நம்ம கொடுத்தோம்னா டெல்டா கனெக்ஷன். இந்த 2 கான்ஃபிகரேஷன்ஸுமே பயன்படுத்துகிறாங்க. இதில் ஸ்டார் டெல்டா என்ன, அதனுடைய ஃபங்க்ஷன் எப்படி, அதனுடைய ஃபார்முலாஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டார் கனெக்ஷன் வெர்சஸ் டெல்டா கனெக்ஷன். இந்த கனெக்ஷன்ஸ் ஆல்டர்னேட்டரில் யூஸ் பண்ணுறாங்க, டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, மோட்டார்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, 3 ஃபேஸ் ஏசி சப்ளையில். இப்போ முதல்ல ஸ்டார் கனெக்ஷனை பற்றி பார்ப்போம். ஸ்டார்னா என்னன்னா 3 ஃபேஸ் ஏசி சப்ளை, ரெட், எல்லோ, ப்ளூ, UVW அப்படின்னு வச்சுக்கோம். 3 ஃபேஸ் 415 வோல்ட். அதை மோட்டோரில் இருக்கிற வைண்டிங், இது ஒரு மோட்டோருடைய வைண்டிங்காக வச்சுக்கோங்க. இது U, அந்த U காயிலுடைய செட் ஆஃப் காயில். இது ஒரு காயில் கிடையாது, இதுக்குள்ள 2, 4, 6, 8 அதனுடைய நம்பர் ஆஃப் போல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது ஒரு செட் ஆஃப் காயில் U அப்படின்னு வச்சிருக்கோம். இன்னொன்று V, இன்னொன்று W. இதில் இந்த காயிலுடைய U1, V1, W1ல சப்ளை கொடுத்துருக்காங்க. U2, V2, W2, U2, V2, W2 ஷார்ட் பண்ணி அதுக்கு பேர் ஸ்டார் பாயிண்ட்னு சொல்கிறாங்க. இதனுடைய காயிலை ஒரு ஒரு டீட்டெயில்டு வியூவில், அதாவது ஒரு பார்க்கக்கூடிய அளவில் விரித்து வைக்கிறப்ப ஸ்டார் டைப்பில் இது அமைஞ்சிருக்கிறதுனால இந்த கனெக்ஷனுக்கு பேர் ஸ்டார் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இந்த U1, V1, W1ல தான் கொடுக்கணும், U2, V2, W2ல ஸ்டார் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இந்த U2, V2, W2ல கொடுத்துட்டு U1, V1, W1 ஸ்டார் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். அது என்ன, அந்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மோட்டோருடைய அந்த வைண்டிங்குடைய ஸ்லாட். அந்த ஸ்லாட்டில் ஒரே ஒரு காயில் மட்டும் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அந்த காயிலில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ஒயர் ஸ்டார்ட் ஒயர், அதாவது இது ஹெட் எண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த காயிலுடைய எண்டு, அது எப்படி சொல்லுவாங்க, டெய்ல் எண்டுன்னு சொல்லுவாங்க. இது ஹெட்டு, இது டெய்ல். இங்கேருந்து ஆரம்பித்து இது சுற்றி திருப்பி இந்த பக்கம் டெய்லாக முடியுது. ஸோ இதை U1 அப்படின்னு வச்சுக்கிட்டு, இதை 1ன்னு வச்சுக்கிட்டா இது 2, ஆனால் இதை 1 வச்சுக்கிட்டா இது 2. ஆனால் எல்லா காயிலையும் அந்த மோட்டர் வைண்டிங்கில் இருக்கிற எல்லா காயிலையும் ஒரே மாதிரி 1, 2 வச்சுக்கணும். இந்த ஹெட்டை இதை ஹெட்டாக வச்சுக்கலாம், இதை டெய்லாக வச்சுக்கலாம், இல்லாட்டி இதை ஹெட்டாக வச்சுக்கலாம், இதை டெய்லாக வச்சுக்கலாம். ஸோ ஒரே மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இதில் குழப்பம் இல்லை. எல்லா காயிலுடைய இந்த ஹெட் எண்டுனா அது U1, V1, W1. எல்லா காயிலுடைய டெய்ல் எண்டுனா அது U2, V2, W2. இது செட் ஆஃப் காயில்ஸ். ஒரு காயிலை நம்ம எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கோம். ஸோ இது இந்த பாயிண்ட்டுக்கு பேர் ஸ்டார் பாயிண்ட்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் நம்ம 3 ஃபேஸ் 4 and 5 கொடுக்குறப்ப அதில் லைன் கனெக்ஷன், ஃபேஸ் கனெக்ஷன் அதெல்லாம் எப்படி இருக்குது, ஃபேஸ்னால் என்ன, லைன்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இதில் இந்த RYB அப்படிங்கிறது 3 ஃபேஸ், அதாவது UVW. இது லைன். ஸோ இந்த பிட்வீன் இந்த ஃபேஸஸுக்கு இடையில இருக்கிற வோல்டேஜ் ஆருக்கும் ஒய்க்கும் நடுவில் 415, ஆருக்கும் பிக்கும் நடுவில் மெஷர் பண்ணாலும் 415 தான். அப்புறம் பிக்கும் ஒய்க்கும் நடுவில் மெஷர் பண்ணாலும் 415 தான். ஸோ அந்த வோல்டேஜை நம்ம லைன், இதுதான் சப்ளை லைன். அதனால இந்த வோல்டேஜுக்கு பேர் லைன் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. ஃபேஸ் வோல்டேஜ் என்னன்னா உள்ள இருக்கிற ஒரு செட் ஆஃப் காயில், ஒவ்வொரு செட் ஆஃப் காயிலுக்கும் அந்த காயிலுடைய ஸ்டார்ட் அண்டு, அதாவது ஹெட் அண்ட் டெய்லுக்கு நடுவில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்கோ அது ஃபேஸ் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் லூப் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த ஸ்டார் லூப் பண்ண பாயிண்ட் நியூட்ரல் அப்படின்னு எடுத்துருக்கோம். அந்த நியூட்ரலுக்கும் ஃபேஸுக்கும், நியூட்ரலுக்கும் இந்த ஃபேஸுக்கும், நியூட்ரலுக்கும் இந்த ஃபேஸுக்கும் அது ஃபேஸ் வோல்டேஜ்னுவாங்க. இந்த லைன் வோல்டேஜ் 415னா அது டிவைடட் பை √3, அதாவது டிவைடட் பை 1.732 போட்டோம்னா இந்த ஃபேஸ் வோல்டேஜ் கிடைக்கும். அதான் போட்டுக்கோம். லைன் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு, அப்படி மாற்றி போட்டுருக்காங்க, லைன் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு
415 is equal to root 3 into 240. நீங்கள் root 3 into 240 போட்டிங்கன்னா 415 வந்துடும். ஸோ இதுதான் ஸ்டார் கனெக்ஷனில் உள்ள லைன் வோல்டேஜும் ஃபேஸ் வோல்டேஜும். சரி, லைன் கரண்ட் ஃபேஸ் கரண்ட்னா என்னன்னா, ஒரு லைனில் அந்த RYBன்னு இருக்கிற ஏதோ ஒரு லைனில் போகக்கூடிய கரண்ட்டு, அது மாதிரி ஒவ்வொரு லைன்லையும் போகிற கரண்ட்டுக்கு பேர் வந்து லைன் கரண்ட். அந்த லைனில் போகிறதுனால அந்த கரண்ட்டுக்கு பேர் லைன் கரண்ட். இந்த லைன் கரண்ட்டு ஃபேஸில் எப்படி போகுது? லைன் கரண்ட் தான் அப்படியே ஃபேஸுக்குள்ளே போகுது. ஒரு ஃபேஸுக்குள்ளே போகிற கரண்ட்டும் லைனில் உள்ள கரண்ட்டும் மாறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா ஒரே லைன், ரெண்டும் சீரீஸ் தான். இங்கேருந்து லைன்லேருந்து அப்படி சீரீஸாகவே இந்த ஃபேஸ் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போது லைன் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபேஸ் கரண்ட், ரெண்டும் சமமாக தான் இருக்கும். ஸோ இது ஒரு ஸ்டார் கான்ஃபிகரேஷனில் லைன் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு root 3 into phase voltage, line current is equal to phase current. இது வந்து ஸ்டார் கான்ஃபிகரேஷன். ஸ்டார் கான்ஃபிகரேஷன் ஸ்டார் பாயிண்ட்டை நியூட்ரல்னு சொல்லி வெளியே எடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த 3 பாயிண்ட்லையும் வரக்கூடிய பேலன்ஸ் லோடாக இருந்தால் அந்த 3 பாயிண்ட்லையும் வரக்கூடிய கரண்டுடைய சம் வந்து இந்த இடத்துல நியூட்ரல் ஜீரோவாக இருக்கும். அன்பேலன்ஸ்ட் லோடாக இருந்தால் அந்த நியூட்ரல்லையும் கரண்ட் வரும். உதாரணத்துக்கு இதில் வந்து 2 லைட்டு, இதில் 2 லைட் எரியுது, இந்த லோடில் வந்து இது வந்து ஒரு மோட்டருங்கிறதுனால பேலன்ஸ் லோடாக இருக்கும். இதே ஒரு டொமஸ்டிக் லைன் நம்ம இதை கொடுத்துருந்தா அன்பேலன்ஸ் லோடாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு வீட்டில் 10 பல்பு எரியும், ஒரு வீட்டில் 2 பல்பு தான் எரியும், ஒரு வீட்டில் ஒரு மோட்டர் ஓடிட்டு இருக்கும். எவ்வளோ லோடு நம்மளால் டிசைட் பண்ண முடியாது. இது வந்து ஒரு டொமஸ்டிக் லோடாக இருக்கிற பட்சத்தில் நியூட்ரல்லையும் கரண்ட் வரும். ஆனால் பேலன்ஸ் லோடு அல்லது ஒரு மோட்டோராக இருந்தால் 3 ஃபேஸ்லையும் ஈக்குவலாக கரண்ட் போகிறதுனால அந்த 3 கரண்ட்டும் ஒன்றுக்கு ஒன்று நியூட்ரலைஸ் ஆயிரும். இந்த பாயிண்ட்ல வந்து 0 வோல்ட் தான் இருக்கும், இதில் கரண்ட் வராது. இது ஸ்டார் கனெக்ஷன். அடுத்தது டெல்டா கனெக்ஷன். டெல்டா அப்படின்னாலே முக்கோணம். இது முக்கோண வடிவத்தில் இந்த காயில நம்ம வெளியில் அரேஞ்ச் பண்ணிடுவோம். அரேஞ்சாக பைண்டிங்குள்ளே அது பைண்டிங்காக தான் இருக்கும். பட் நம்ம அதுக்கு புரியுறதுக்காக அந்த கனெக்ஷன்ஸை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறப்ப அது ஒரு முக்கோண வடிவத்தில் அமைஞ்சிருக்கு. அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மாறுபட்ட முனைகள் ஹெட் அண்ட் டெயில் அல்லது ஸ்டார்ட் அண்ட் எண்ட் இருக்கிறதோ, அதில் ஒரு காயிலுடைய ஹெட்டோட இன்னொரு காயிலுடைய டெயில் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இங்கே இந்த காயிலுடைய டெயிலோட இதனுடைய ஹெட்டு, இதனுடைய டெயிலோட இதனுடைய ஹெட்டு, இதனுடைய டெயிலோட இதனுடைய ஹெட்டு, அதாவது U1 U2 U2 V1 V1 V2 V2 W1, அதாவது 1க்கும் 2வும் 1ம் 2வும் 1ம் 2வும் அவங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த கான்ஃபிகரேஷனில் இது வந்து டெல்டா கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டெல்டா கனெக்ஷனில் எப்படிங்கிற அதனுடைய லைன் வோல்டேஜ், ஃபேஸ் வோல்டேஜ், லைன் கரண்ட், ஃபேஸ் கரண்ட் அதெல்லாம் பற்றி பார்ப்போம். இது மூணுமே லைன். இதில் வந்து நியூட்ரல் பாயிண்ட் கிடையாது. காமனாக 3ஐயும் லூப் பண்ணால் நியூட்ரல் பாயிண்ட் கிடையாது. 3 சப்ளை மட்டும் அந்த மோட்டோர் வைண்டிங்க்கு போகுது. இதுவும் ஒரு டெல்டா கனெக்டட் மோட்டோர்னு வச்சுக்கிறோங்க. இப்போ இதில் வந்து பிட்வீன் லைன்ஸ் இருக்கிறது லைன் வோல்டேஜ், அதாவது RY அல்லது RB அல்லது BY. இதில் எதுக்கு இருந்தாலும் அது லைன் வோல்டேஜ். லைன் வோல்டேஜ் வந்து நம்ம இந்தியாவில் 415 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபேஸ் வோல்டேஜ், ஃபேஸ் வந்து U1 U2க்கு நடுவில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, அல்லது V1 V2க்கு நடுவில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, W1 W2க்கு நடுவில் எவ்வளோ இருக்கோ அதான் ஃபேஸ் வோல்டேஜ். இதில் பாருங்கள், டெல்டா கனெக்ஷனில் லைன் வோல்டேஜ் தான் அப்படியே இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. அப்போ இந்த ஃபேஸுக்கு வரக்கூடிய வோல்டேஜ் எவ்வளவு, இந்த லைன் வோல்டேஜ் எவ்வளவோ அதே வோல்டேஜ் அப்படியே ஃபுல்லாக இந்த ஃபேஸுக்கு வருது. ஸோ லைன் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ஃபேஸ் வோல்டேஜ், அதில் மாற்றம் இல்லை. இப்போ லைன் கரண்ட் என்னன்னு பார்ப்போம். இந்த லைனில் வரக்கூடிய கரண்ட்டு ஸ்டாரில் வந்து லைன் கரண்ட்டு அப்படியே ஒரு காயில் வழியாக தான் நியூட்ரல் பாயிண்ட்டுக்கு போச்சு. ஆனால் டெல்டாவில் லைன் கரண்ட்டு இந்த ஜங்ஷனில் 2ஆக பிரியுது. ஒன்று U காயிலுக்கும் இன்னொன்று V காயிலுக்குமோ ஷேர் ஆகுது. அதனால் லைன் கரண்ட் வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு ஃபேஸ் கரண்ட். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாரில் நம்ம எப்படி வோல்டேஜுக்கு சொன்னோமோ அதே தான் இங்கே வந்து லைன் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு √3 இன்டு ஃபேஸ் கரண்ட். இந்த ஃபேஸ் கரண்ட் வந்து லைன் கரண்ட்டை டிவைட் பை √3ன்னு போட்டால் கிடைக்கும். அதே தான் கான்செப்ட். இந்த டெல்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாரில் கரண்ட் சேம், லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும். டெல்டாவில் வோல்டேஜ் இஸ் சேம், ஃபேஸ் வோல்டேஜ் லைன் வோல்டேஜ் சேம். இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் இது வந்து டொமஸ்டிக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இப்படி பயன்படுத்த முடியாது, ஏன்னா சிங்கிள் ஃபேஸ் கிடையாது. இதுலேருந்து சிங்கிள் ஃபேஸ் எடுக்க முடியாது. 3 ஒயரில் 4 ஒயர் சப்ளை வரும்போது நியூட்ரல் கிடைக்கிறதுனால அதை 3 டிஃப்ரெண்ட் சிங்கிள் ஃபேஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இது வந்து அப்படியே இருக்கும். இது வந்து ஒரு மோட்டர்ங்கிறதுனால மோட்டரில் பேலன்ஸ்டு லோடுக்கு இதை பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. இது வந்து அன்பேலன்ஸ் லோடுக்கு
இதை பயன்படுத்த முடியாது. இதுதான் டெல்டா கனெக்ஷன் ஆஃப் 3-phase இண்டக்ஷன் மோட்டார். இப்போ ஸ்டார் கனெக்ஷனுடைய நம்ம பார்த்த விஷயங்களுடைய சம்மரி வந்து லைன் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு √3, அதாவது 1.732 இன்டு ஃபேஸ் வோல்டேஜ், லைன் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபேஸ் கரண்ட். இதில் கரண்ட் சேமாக இருக்கு. டெல்டா கனெக்ஷனில் வோல்டேஜ் சேமாக இருக்கு, கரண்ட் வந்து √3 என்கிற விகிதத்தில் டிஃப்ரெண்டாக இருக்கிறது. இதுதான் என்னுடைய சம்மரி, ஒரு ஸ்டார் கனெக்ஷனுக்கும் டெல்டா கனெக்ஷனுக்கும் உள்ள சம்மரி. இப்போ இந்த ஸ்டார் கனெக்ஷன் டெல்டா கனெக்ஷன் எங்கெங்கே எந்தெந்த டிவைசஸில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல ஆல்டர்னேட்டரில் பெரும்பாலும் ஃபேஸ் காயில்ஸ் எல்லாமே ஸ்டார் கனெக்ஷன் பண்ணி ஒரு நியூட்ரலும் வெளியில் எடுத்திருப்பாங்க, அதை எர்த் பண்ணியிருப்பாங்க. அல்லது பிளான்ட்டுக்குள்ளே அப்படியே ஜென்ரேட்டர்லேருந்து அந்த உள்ள ஃபேக்ட்ரி கொண்டு போனால் நியூட்ரல் பாயிண்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ 3-phase ஆல்டர்னேட்டருடைய கனெக்ஷன் வந்து பெரும்பாலும் ஸ்டார் கனெக்ஷன் தான், அதனுடைய ஆல்டர்னேட்டர் கனெக்ஷன். ஒரு 3-phase டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அதுலேயும் இந்த கனெக்ஷன் பயன்படுத்துகிறாங்க. எப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மரில் 2 செட் ஆஃப் வைண்டிங் இருக்குது. ஆல்டர்னேட்டரில் 3 வைண்டிங் ஒரு செட்டு தான். ஆனால் டிரான்ஸ்ஃபார்மரில் ப்ரைமரி செகண்டரின்னு இருக்குது. இது ஃபுல்லாக ப்ரைமரி, இது ஃபுல்லாக செகண்டரி. ஸோ ப்ரைமரியில் 3 காயில், செகண்டரியில் 3 காயில் இருக்குது. அது எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த 4 விதமான கான்ஃபிகரேஷனில் கனெக்ட் பண்ணலாம். இப்போ ஸ்டார் ப்ரைமரியும் ஸ்டார், டெல்டா செகண்டரியும் ஸ்டார் கனெக்ஷன், அப்புறம் ப்ரைமரி ஸ்டார், செகண்டரி டெல்டா, ப்ரைமரி டெல்டா, செகண்டரி டெல்டா, ப்ரைமரி டெல்டா, செகண்டரி ஸ்டார். இந்த 4 விதமான டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷனில் பயன்படுத்துவாங்க. இதில் இந்த 4வது கான்ஃபிகரேஷனில் தான் டிஸ்ட்ரிபியூஷன், டொமஸ்டிக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பயன்படுத்துவாங்க. ஸ்டார் வித் 4 wires, அதாவது செகண்டரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். நம்ம வீடுகளுக்கெல்லாம் சப்ளை பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மருக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. லோ வோல்டேஜ் அண்டு அதில் வந்து 4 wire, அது நியூட்ரல் அண்டு 3-phase ப்ளஸ் நியூட்ரல் அப்படிங்கிறதுனால 4 wire. அது வந்து ஸ்டார் கனெக்ஷனில் கொடுத்தா தான் நியூட்ரல் எடுக்க முடியும். நியூட்ரல் எடுத்தால் தான் 3 தனித்தனி சிங்கிள் ஃபேஸ்களை அதிலிருந்து உருவாக்க முடியும், பிரிக்க முடியும். அதனால் இந்த கனெக்ஷன் பெரும்பாலும் நம்ம வீடு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாமே, வீட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய டொமஸ்டிக் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாமே டெல்டா ஸ்டார் கனெக்ஷனில் தான் இருக்கும். இப்போ மோட்டோர் லோடு மோட்டோர்னு எடுத்தீங்கன்னா அதில் வந்து ஸ்டார் கனெக்ஷன்லேயும் மோட்டோர் ரன் பண்ணலாம், டெல்டாலையும் ரன் பண்ணலாம். ஸ்டார் கனெக்ஷன் ஸ்டார்டிங் டயத்தில் ஸ்டார்டிங் கரண்ட்டை குறைப்பதற்காக, ஏன்னா ஃபேஸ் வோல்டேஜ் வந்து லைன் வோல்டேஜ்லேருந்து √3 அளவுக்கு குறைந்து விடும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். 415 லைன் வோல்டேஜ், ஃபேஸ் வோல்டேஜ் எவ்வளோ வருது, 240 வோல்ட் வருது. அப்போ 240 வோல்ட்டுங்கிறப்ப அதனுடைய ஸ்டார்டிங் கரண்ட்டும் குறைஞ்சிரும். அதை குறைக்கிறதுக்காக ஸ்டார்டிங்கில் இதை பயன்படுத்துவாங்க. ரன்னிங் டயத்தில் மோட்டோருக்கு வந்து டெல்டா கனெக்ஷனில் மோட்டோரை ரன் பண்ணுவாங்க. இது ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர். இது வரைக்கும் நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படிங்கிற சாப்டரில் ஸ்டார் கனெக்ஷன் வெர்சஸ் டெல்டா கனெக்ஷன் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபி ரவின் வீடியோஸ். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.